அனைவருக்கும் வணக்கம். இது பிஎஸ் இன் கிச்சன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து எள் அண்டு வேர்க்கடலை இதை வச்சு ஒரு பர்ஃபி மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் தயார் பண்ண போகிறோம். இது வந்து ரொம்ப ஹெல்த்தியாகவும் ஸ்ட்ரென்த் ஜாஸ்தியாகவும் உள்ள ஒரு ஸ்நாக்ஸு. ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கெல்லாம் ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்பலாம். அந்த மாதிரியான ஒரு ஸ்நாக்ஸ் இன்றைக்கி நம்ம தயார் பண்ண போகிறோம். முதல்ல வந்து வெள்ளை எள் வாங்கி அதை வந்து ஒரு 200 கிராம் அளவுக்கு இந்த வெள்ளை எள் வாங்கி நம்ம வந்து அதை சிவக்க வறுக்கிறோம். லைட்டாக சிவந்தா போகிறோம், ரொம்ப சிவக்க வேண்டாம். அது நல்ல வாசனை வரும். அது வறுக்கும் போதே நல்ல ஒரு வாசனை வரும். எண்ணெயெல்லாம் விடாமலே வந்து இதை வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கணும். அடுத்ததாக நம்ம வந்து பொட்டுக்கடலை கொஞ்சம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதும். பொட்டுக்கடலையை தனியாக வறுத்து இதே மாதிரி எடுத்து தனியாக வச்சுக்கிறோம். அதே மாதிரி பச்சை வேர்க்கடலையாக இருந்தால் அதை வந்து நாம் வறுத்து தனியாக வச்சுக்கணும். இல்லை நீங்கள் வறுத்த வேர்க்கடலையாகவே வாங்கிட்டீங்க அப்படின்னா அதுவும் பெட்டர். அப்போ அதுக்கு தனியாக வறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பொட்டுக்கடலையை நம்ம வறுத்து தனியாக எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து பச்சை வேர்க்கடலையை எடுத்துருக்கோம். அதை வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு பச்சை வேர்க்கடலை, ஒரு 100லேருந்து 150 கிராம் அளவுக்கு எடுத்து அதையும் எண்ணெயெல்லாம் ஊற்ற தேவையில்லை, அப்படியே அதை நல்லா வறுத்துட்டு அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். நல்ல வாசனை வர அளவுக்கு வறுக்கணும். இதில் இந்த வேர்க்கடலையோட தோலை நீங்கள் நீக்கிறதா இருந்தால் நீக்கிக்கலாம், இல்லைன்னா அப்படியே மிக்சியில் போட்டு அரைக்கிறதா இருந்தாலும் அரைச்சிக்கலாம். ஒரு 2-3 மினிட்ஸ் லேசாக வறுத்தா போதும். இப்போ வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ பொட்டுக்கடலையே நம்ம வந்து வறுத்த பொட்டுக்கடலையை மிக்சி ஜாரில் போட்டு நைஸாக திரித்து எடுத்து தனியாக வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் வெள்ளை எள், வறுத்த வெள்ளை எள்ளையும் நம்ம தனியாக மிக்சி ஜாரில் போட்டு தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். இந்த பொட்டுக்கடலை, வெள்ளை எள், அப்புறம் வந்து வேர்க்கடலை, இது மூணுத்தையும் தனித்தனியாக மிக்சியில் ஜாரில் போட்டு தனித்தனியாக வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம வெள்ளை எள் மிக்சி ஜாரில் போட்டு தனியாக வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். அதே மாதிரி வேர்க்கடலை அது தோலோடு போட்டாலும் சரி, இல்லைனா நீங்கள் தோல் நீக்கிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கிட்டாலும் சரி. வேர்க்கடலையும் இதே மாதிரி மிக்சி ஜாரில் போட்டு நம்ம திரித்து தனியாக வச்சுக்கிறோம். ரொம்ப மாவு மாதிரி திரிக்காமல் கொஞ்சம் ரவை மாதிரி நரன்னு திரித்து வச்சுக்கோங்க. ரவை எப்படி இருக்குமோ அதே மாதிரி திரிச்சு வச்சுக்கோங்க. இது வந்து நரன்னு ரவை மாதிரி இருக்குது. அதே மாதிரி திரிச்சு ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ அந்த பாத்திரத்தில் ஒரு பேனில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றுங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிட்டு இந்த நம்ம வெல்லம் ஜாகரி தனியாக எடுத்து வச்சுருக்கோம். ஒரு 1/4 கிலோ அளவுக்கு ஜாகரி தனியாக எடுத்து வச்சுருக்கோம். கொஞ்சம் ஸ்வீட்டு தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் கூட ஒரு 50 கிராம் சேர்த்துக்கலாம். ஜாகரியை நல்ல நெய்யில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தண்ணி வாட்டர் தேவையான அளவு ஒரு 1/2 டம்ளர் வாட்டரை அதில் ஊற்றி அதை நல்ல கொஞ்சம் அடுப்பு பெருசாக வச்சுட்டு நல்ல இது பண்ணிக்கோங்க. அதை கொதிக்க வைங்க. அப்புறம் ஏலக்காய் பொடி அதில் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு ஏலக்காய் பொடியும் சேர்த்துட்டு அந்த வெல்லம் வந்து லேசாக கம்பி பாகு வர மாதிரி இருக்கணும். அதாவது கம்பி மாதிரி, அது கொஞ்சம் இந்த ட்ராப் கீழே இறங்கும்போது அது வந்து கம்பி மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ஓரளவுக்கு கெட்டியான பிறகு நம்ம திரிச்சு தனித்தனியாக அரைச்சி வச்சுருக்கிற அந்த வெள்ளை எள், வேர்க்கடலை, அப்புறம் வந்து அந்த பொட்டுக்கடலை மாவு இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணும்போதே அது வந்து கட்டியாக பதம் வந்துடும். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அந்த வெள்ளைப்பாகில் இந்த பொடி எல்லாமே வந்து சரியான அளவு மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்ல கெட்டியானதும் ஒரு பிளேட்டில், ஒரு ரவுண்டு பிளேட்டில் கொஞ்சம் எண்ணெயோ இல்லைன்னா நெய்யோ தடவிட்டு அதில் ஊற்றி வச்சுருங்க. இப்போ இது வந்து நம்ம நல்ல பதம் வந்துருச்சு, கட்டியாக வந்துச்சு. இதில் நம்ம வந்து இந்த தட்டில் கொஞ்சம் நெய் விட்டு நல்ல ஒட்டாத அளவுக்கு
நம்ம அதை வந்து இந்த ஈவனாக அந்த தட்டில் எண்ணெய் விட்டு லேசாக தடவி வச்சுக்கிறோம். இப்போ நாம் இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறத அந்த தட்டில் ஊற்றி வச்சுருக்கோம். இது ஒரு 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் வரைக்கும் ஆகும் இதனுடைய சூடு ஆறுறதுக்கு. ரொம்ப சூடாக இருக்கும். இது சூடு ஆறின பிறகு நாம் இதை வந்து எள்ளுருண்டை அப்படின்னு பார்த்துருப்பீங்க. அது மாதிரி இந்த சீசம், பீனட், ஃப்ரைட் கிராம் இது 3ம் சேர்ந்து இதை வந்து நம்ம தயார் பண்ணியிருக்கோம். இதை வந்து இதே மாதிரி ஒரே அளவுக்கு உருட்டி தனியாக எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு தினம் தினம் வெளியில் கடைகளில் ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்கறது பதிலாக இதை கொடுத்து அனுப்பலாம். தினம் ஒரு 2-3 சாப்பிட்டாலே வந்து ரொம்ப ஹெல்த்தி. கடையிலையும் வாங்க தேவையில்லை. இதே மாதிரி அடிக்கடி வீட்டில் செய்து வச்சிட்டிங்கனாலே போதும். ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், ஸ்ட்ரென்த்தியாகவும் இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்து பார்த்துட்டு நம்ம வீடியோ பதிவுக்கு கீழே உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பிஎஸ் இன் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.